கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எவ்வளவு முக்கியமானதோ, எப்படி முஸ்லிம்கள் வாழ வேண்டுமோ அதே போல உலமாக்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தை அடைவதற்கு பாடுபட வேண்டும். எப்ப தனவந்தர்கள், உலமாக்கள், அரசியல்வாதிகள், நலன் விரும்பிகள், பாடுபடக்கூடிய பணம் இல்லாத பாமர மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மஸ்ஜிதுகளை அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறந்த உம்மத்தாக நாம் முன்னேற முடியும். மேலான சகோதரர்களே, இந்த நாட்டை அப்படிதான் நாங்கள் கடத்தி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகம், மூன்றாவது பெரும்பான்மை சமூகம். இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த தீனை எப்படி முன்வைக்க வேண்டுமோ அதுல எங்களோட பலகீனங்கள் இருந்திருக்கிற காலத்தில் கடந்த 20 வருஷமாக 15 வருஷங்களாக நாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆன்ல தெளிவில்லையா, குர்ஆன் விளக்கம், அவர்களுக்கு ஜிஹாதுல விளக்கம் இல்லையா, ஜிஹாதுடைய விளக்கம், அவர்களுக்கு ஃபர்தால விளக்கம் இல்லையா, ஃபர்தாவுடைய விளக்கம், அவர்களுக்கு தன்னுடைய மஸ்ஜிதுகள் ஏன் என்ற கேள்வி வருகிறதா, அதுக்குரிய விளக்கம், முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்ன்றதுல பிரச்சனையா, அதுக்குரிய தெளிவு, பொருளாதாரத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு சந்தேகமா, அதுக்குரிய தெளிவு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உலமாக்கள் கேட்கவில்லை, பார்லிமெண்ட் கேட்டாங்க. இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் ஜமியத்துல் உலமா கிட்ட கேட்கிறாங்க 2002 எங்களுக்கு ஹலால் சான்றிதழ் தாங்க. பார்லிமெண்ட்ல சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் என்று கேட்டது ஜமியத்துல் உலமா இடத்துல ரோட்ல போகக்கூடியவர்கள் அல்ல, வியாபாரிகள் அல்ல, கடையில் உள்ளவர்கள் அல்ல, வந்து கேட்டது பார்லிமெண்ட் என்னத்தை கேட்டாங்கன்னா 20 பேர் அங்க பார்லிமெண்ட்ல எம்பிஸாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு சிறுபான்மை மக்கள், அவர்களுக்கு கொடுக்கிற இந்த மாமிசம் ஹலாலா இருக்குதான்னு பார்க்கிறது பார்லிமெண்ட்டுடைய பொறுப்பு தானே. மற்றவர்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ அது அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ளது, இவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் பார்லிமெண்ட் கேட்கக்குள்ள எனக்கு தரையலாதுன்னு சொல்லலுமா? 1990 டாக்டர் காசிம் என்ற ஒரு டாக்டர், டாக்டர் அவர்கள் இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் முறையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதுல ஜமியத்துல் உலமாவுக்கு நான் பொறுப்பெடுப்பதற்கு முன்பு முபாரக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரியால் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா, இவர்கள் 2 பேரும் தான் அந்த நேரத்தில் அந்த நிறுவனத்துக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கினார்கள். கண்ணியமானவர்களே, இது இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட்டுடைய வேண்டுகோள். அதை வைத்து இது ஏன் உலகத்தில் 1977க்கு பிறகு அது ஓபன் எக்கனாமிக் உலகத்தில் பொருளாதாரத்துடைய அந்த விரிவாடு ஏற்பட்ட அந்த காலத்திலிருந்து பலதையும் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜூஸ்ன்னா ஒரு நாளைக்கு மேல வைக்கலாது, அது கொஞ்ச நேரம் வச்சோம்னா சில ஜூஸ்கள் கெட்டு போகும். இன்னைக்கு பஜாரில் உள்ள ஜூஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வைக்கணும். அது எப்படி வைக்கிறது? அதுல சில பதார்த்தங்கள் போடப்படுகிறது. அந்த போடப்படக்கூடிய பதார்த்தங்கள் என்ன என்றது ஒரு கேள்வியாக மாறிச்சு. உலகத்துல அது தண்ணீரையும் சுத்தப்படுத்துறதுக்கு 2 வகை இருக்குது. எலும்புகள், அது மிருக எலும்புகளை ஆக்சிஜன் அந்த ப்ராசஸுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பாட்டில் போடுற தண்ணியை பாவிக்கலாம், அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாவிக்கிறார்கள். சாக்கோல் என்ற அந்த சாக்கோலை வைத்து சுத்தப்படுத்துகிறார்கள். அப்ப முள்ள வச்சு சுத்தப்படுத்துற தண்ணியை குடிக்கலுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. கண்ணியமானவர்களே, மனித முடி எடுத்து அதை பவுடராக மாற்றி பிரெட்ல போட்டு அந்த பிரெட்டுடைய அந்த இன்கிரீடியன்ஸ்ல எங்களுக்கு தெரியாம மனித முடிகளையும் பவுடராக ஆக்கி அதுல போட ஆரம்பிச்சு பல வகையான பண்டியுடைய வகையான அது அம்சங்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெலட்டின் வரக்கூடிய நேரத்தில் பண்டியுடைய கொழுப்பை பயன்படுத்துகிறார்கள். உலகத்தில் இப்படியான விஷயங்கள் வரக்கூடிய நேரம் தான் ஜமியத்துல் உலமா. இதுல ஜமியத்துல் உலமா இடத்துல பார்லிமெண்ட் கேட்டதுக்கு பிறகு இது தேவைப்பட்டு சுப்ஹானல்லாஹ், அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அது 1990 ஆரம்பிச்சு டாக்டர் காசிம் அவர்கள் 2001 முபாரக் ஹசரத், ரியால் ஹசரத் அவர்கள் இந்த சிறப்பான அம்சத்தை அவர்கள் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 2003 எனக்கும் இந்த பொறுப்பு தரப்பட்டு 10 வருஷத்துல இந்த நாடு $1.5 பில்லியன் அனுபவிச்சிச்சு. ஜமியா அனுபவிக்க இல்ல, இந்த நாடு அனுபவிச்சிச்சு எக்ஸ்போர்ட்டினூடாக. ஆனா அதுக்கு 2013 எங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி, அதுக்கு சோதனைகள் உண்டாக்கி, வீண் சந்தேகங்களை உண்டாக்கி, எந்த விதமான வருமானம் இல்லாமல் ஒரு சொற்ப பணத்துக்கு அதை ஒரு 13 லட்சம் தான் 40 பேர் வேலை செஞ்சாங்க. இந்த நாட்டில் சுசந்த ரத்நாயக் என்று சொல்லக்கூடிய அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சேர்மனாக இருந்தவருடைய யூடியூப்ல எடுத்து பாருங்க. அவர் சொல்றார், ஜமியத்துல் உலமாக்கு நாங்க பீனட்ஸை கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வருமானம் உங்களுக்கு நாட்டுக்கு கிடைச்சிச்சு எக்ஸ்போர்ட்டினூடாக. மாவை எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க,
பிஸ்கட் எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உலகத்துக்கு கொண்டு போனீங்க. இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அந்த ஹலால முஸ்லிம்களிடத்தில் ஒப்படைச்சு புத்திஜீவிகள் உலமாக்கள் சேர்ந்து இன்று அதை வழிநடத்தி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதை இன்று திரும்ப அதே வருமானத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்க நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் இந்த ஹலால் சான்றிதழூடாக. நாங்க அந்த நேரம் பார்த்தோம் தாய்லாந்து 40 வருஷத்துக்கு முதல் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. சிங்கப்பூர் 25 வருஷத்துக்கு முதல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இதே போலதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இன்றே இந்த நாட்டில் சில புத்திஜீவிகள் மௌத்தாகிட்டாங்க, நல்லடியார்கள். சுப்ஹானல்லாஹ், ஜஸ்டிஸ் ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்த கண்டிய பிறப்பிடமாக கொண்டவர் மிஸ்டர் ஆலிஃப், மிஸ்டர் மரிக்கார் போன்றவர்கள், அவர்கள் செய்த சேவை இந்த நாடும் என்றும் மறக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டுடைய கவர்னர், இந்த நாட்டுடைய உயர்மட்டம், இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் அதுவரைக்கும் போய் இந்த நாட்டுடைய சட்டத்தையே மாற்றினார்கள். இந்த நாடும் இஸ்லாமிய பொருளாதாரத்தை உள்வாங்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு இந்த நாட்டில் இன்று வாழக்கூடிய பிசி ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள், இன்னும் மிஸ்டர் ரஃபீக் காசிம் அவர்கள், இன்னும் பலரும் மர்ஹூம்களான முபாரக் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் இது போல உலமாக்கள் இதுக்கு காரணமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் உங்களிடத்துல இந்த மேடையில இந்த மெம்பர்ல கிட்டத்தட்ட 38 வருஷங்களாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திமுஸ் ஸாலிஹாத். இந்த மாதத்துல சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்களும் இந்த அமானிதத்தை சுமக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மிக அழகாக கண்ணியமாக நீங்கள் அதை அடைய முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வீண் வதந்திகளையும் சர்ச்சைகளையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அந்நியர்களுக்கு மத்தியிலையும் வீண் குழப்பங்களை ஏற்படுத்துறதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு ஒரு வழிபடக்கூடிய உம்மத்தாக இருந்தால்தான் நாம் ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும். இந்த நாட்டுக்கு ஏராளம் விஷயம் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். நாங்க மஸ்ஜிதுகள்ல சுனாமிக்கு பிறகுதான், இந்த நேற்று கூட நான் ஒரு மஸ்ஜிதுக்கு அழைக்கப்பட்டேன். பொத்துவேல் ஜுமத்திலுமா 40 பொத்துவேல் சாதாரண மக்கள் 43 லட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், நான் கேட்டேன் எத்தனை குழந்தைங்க? இந்த 43 லட்சத்தை சேகரித்தோம், 43 லட்சத்தையும் குழந்திருக்கிறோம். இந்த மஹல்லால அதுல இந்த 500 மக்கள் இருக்கிறார்கள். அதுல 220 பேர் அந்நியர்கள், மற்றவர்கள் முஸ்லிம்கள். இது யாரும் உண்டாக்கினது இந்த நாட்டுக்கு? இப்படியான ஒரு முறையை அறிமுகப்படுத்த ஒரு மஸ்ஜிதுல ஹிதமத் நடக்க வேண்டும், ஒரு மஸ்ஜிதுல இபாதத் நடக்க வேண்டும், ஒரு மஸ்ஜிதுல இல்முடைய விஷயங்கள் பேசப்பட வேண்டும், ஒரு மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய பண்புள்ள கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு மஸ்ஜிதுடைய நோக்கம். அதுல ஒரு பகுதி தான் ஹிதமத் என்பது. அது கஷ்டமான ஊராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க எப்படி இந்த சோசியல் மீடியால அந்நியர்கள் வந்து பேசுகிறார்கள். ஒரு காலம் எங்களை பற்றி 10 வருஷத்துக்கு முதல் வீணான வதந்திகளை, வீணான சர்ச்சைகள் உண்டாக்கினார்கள். இன்று எங்களுடைய அஹ்லாக், நாங்க மனிதம் என்ற இதுல ஒன்றுபடுகிறோம், ரத்தம் என்றதுல ஒன்றுபடுகிறோம். கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை தாவரு அல் பிர்ரி வத் தக்வா, தக்வா நல்ல விஷயங்கள் உதவி செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஆக இந்த நாட்டுடைய எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நாமல் கொடுத்த செய்தி என்ன? மஸ்ஜிதுகள் அதை அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய, ஈமானை பேசக்கூடிய, அக்லாக்கை பேசக்கூடிய, இஸ்லாமிய பொருளாதாரத்தை பேசக்கூடிய அந்த முறைகளை தான் அறிமுகப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த MMDA நடத்தக்கூடிய காதிமார்கள், திருமண ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய ரெஜிஸ்டர்மார்கள், அல்லது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முன்னெடுத்து போகக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதுல உள்ளவர்கள் தவறு செய்யலாம். காதி ஒரு தவறு செய்யலாம், ரெஜிஸ்டர் ஒரு தவறு செய்யலாம், இஸ்லாமிய அந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தவறு செய்யலாம். தவறை அடையாளப்படுத்தி திருத்த முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர உள்ளதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னா இஸ்லாமிய அடிப்படைகளே அது சோதனைக்குரியதாக மாறிவிடும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக இந்த சிறப்பான இந்த நேரத்தில் 5 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாம், அதே நேரத்தில் இஸ்லாமிய தூது, முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, அதே நேரத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம், அது அத்தோடு இந்த நாடு, இந்த நாட்டை நேசிக்கிறோம், இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து நாங்க டிஃபென்ஸ்லையும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு உதவியாக இருப்போம், பொருளாதாரத்திலையும் எக்கனாமிக்ஸ்லையும் நாங்கள் இந்த நாட்டுக்கு உதவியாக இருப்போம். இந்த நாட்டுடைய ஹெல்த், அதுக்குரிய தேவை வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதா, அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இந்த நாட்டுக்கு பணம் தேவைப்படுகிறதா, எங்களோட வியாபாரிகளையும் உற்சாகப்படுத்தி இந்த நாட்டுடைய இந்த ஆபத்தான நேரத்தில் உங்களோட ஃபண்டுக்கு நாங்கள் கொடுக்க வைப்போம்.
இப்படி மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்கட பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் எங்கட மஸ்ஜிதுகளூடாக எங்கள் மெம்பர்களூடாக எங்கட பணத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதே நேரத்தில் இறுதியாக உலக நாடுகளுக்கும் இந்த தூதை நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள் இலங்கை நாட்டு முஸ்லிம்கள், நாங்கள் பல இனங்கள், மல்டி கல்ச்சரல், மல்டி எத்னிக், மல்டி ரிலிஜியஸ், பல மதங்களாக, பல நிறங்களாக, பல கொள்கைகளாக, பல சமூகங்களாக நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம். எங்களோட தூது அது உலகத்துக்குரிய தூதாக இருக்க வேண்டும் என்று எனக்கு 40 வருஷத்துக்கு முதல் நான் 1984 கேட்ட துவாவை ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர்கள் அங்க பேசினார் ஐக்கிய நாட்டு சபையில. அந்த நேரத்தில் நானும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன், யா அல்லாஹ் எனக்கும் இந்த பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று. அல்லாஹ் எனக்கும் ஜெனீவால போயிட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். பலஸ்தீன மக்களுக்கு நடந்த விஷயத்தை குரல் கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அங்கே அவர்கள் செய்த நலவுகளை ஜமியத்துல் உலமா சார்பாக பாராட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். உலக நாடுகளுக்கு ஏதும் அபாயம் வரக்கூடிய நேரத்தில் அது முஸ்லிம்களாக இருந்தாலும், முஸ்லிம்களுடைய பேர்ல நியூசிலாண்டாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அது துருக்கியாக இருக்கலாம், அது மொரோக்கோவாக இருக்கலாம், அது ஈஜிப்டாக இருக்கலாம், எங்கேயும் யாரும் இஸ்லாமியுடைய பேர்ல அது தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாம் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த ஷைத்தானிய செயல்களுக்கு நாம் ஜனாசாவை கூட எடுக்க ஆயத்தமில்லை. அரசாங்கமே நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று தைரியமாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நேஷனல் செக்யூரிட்டி, இந்த நாட்டுடைய பாதுகாப்பு வரக்கூடிய நேரத்தில் அந்த பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதனால் என்னுடைய இந்த சிறப்பான ரஜபுடைய மாதம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ரமதான், நாங்கள் அடுத்தது ஷஅபானும் ரமதானையும் அடைய இருக்கிறோம். ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உங்களோட எல்லாருக்கும் இந்த ஜும்மாவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் அடிப்படையான இஸ்லாம், முஸ்லிம்கள், இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள், இந்த நாட்டு சிட்டிசன், இந்த நாட்டு பிரஜைகள், அதே நேரம் உள்நாடு வெளிநாடுகின்ற இந்த தூதை முன்வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை சுமக்க வேண்டும். யாரும் தவறாக நடக்கிறது என்றா ஒரு சகோதரர் கத்தீன நசீஹா, ஒரு சகோதரரை நீ பிழை செய்கிறாய் என்று அவருக்கு வழிகாற்ற கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது. மேலான சகோதரர்களே, நாங்கெல்லாம் வாய் பார்த்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, அப்படி அலட்சியமாக இருக்கிற காலம் அல்ல. அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு கப்பலை தோண்டக்கூடியவனை பார்த்து மேலுள்ளவர்கள் சும்மா இருந்தால் எல்லாரையும் சேர்த்து தாண்ட வைக்கிறது போலதான் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை எல்லாருக்கும் வரும் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ் தந்த ஆளுமை, திறமை, சக்தி, பணம், எங்களுடைய அறிவு, எல்ம், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில், உத்தியோகம், இவைகளை சிறப்பாக கௌரவமாக அழகாக முன்னெடுத்து போறதுக்கு பாடுபட வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள், இந்த மஸ்ஜிதில் சேவை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எங்களுடைய உரிய உதவிகளும் ஒத்தாசைகளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சென்டர்ல இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு உதவியாக இருந்து அவர்கள் பணம் சேர்த்து அடுத்த பாதிப்படைந்த கொழும்பு மக்களுக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் சுத்தத்தில் ஈடுபடுத்தினோம் மக்களை. அல்ஹம்துலில்லாஹ், வீடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டன. அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்க சொல்லி உற்சாகப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், 95% அதுவும் நிறைவேற்றி விட்டது. வீட்டுக்கு போறதுக்கு கிச்சன் செட்டுகளும் அவர்களுடைய அந்த குக்கரையும் கொடுக்க சொல்லி ஆர்வமூட்டினோம். அதுவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு 2000 வீடுகளுக்கு கிச்சன் செட் கொடுக்க வேண்டிய 2500 வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும். இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 25 மஸ்ஜிதுகளை அழைத்து 2-3 வாரங்களுக்கு முதல் அவர்களுக்கு கேட்டு அரசாங்கத்தால் எதை 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கும் முயற்சிகள் உரிய முறையில் பதிவு செய்து தொழில் உத்தியோகத்தில் பாதுபட்டு எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த அதுக்குரிய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமைப்படுவோம், ஒன்றுபடுவோம், விமர்சனங்களை தவிர்த்து கொண்டு நல்லதுகளை பார்ப்போம். எதிர்கால சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள இந்த 5 அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக பயணிக்க அல்லாஹ் எங்களை கிருபை செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகள் ஊடாக அதை ஹிதமத்தை, மஸ்ஜிதுகள் ஊடாக இபாதத்தை கண்ணீர் வடித்து அந்த ஹிந்த் பின்த் உத்பா என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாவுக்கு உயிரை பறித்த அந்த ஈரலை சப்பிய பெண்மணி சஹாபாக்களுடைய இபாதத்தையும் ஜிக்ரையும் துஆவையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட கூட்டத்திலாக வல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எமக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக. இஸ்லாத்தை உண்மையாக புரிந்து அதை அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக.